வெல்கம் டு அட்டி டாக்ஸ் மக்களே. இங்க கிரிக்கெட் அண்ட் சினிமாவை பத்தி ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். இந்த கான்வர்சேஷன்ல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஐபிஎல் 2025 வேர்ல்டோட தி பிக்கஸ்ட் அண்ட் தி லார்ஜஸ்ட் T20 டோர்னமெண்ட். இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு ஃபேனா பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன். பட் இந்த ஐபிஎல் 2025க்கு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. 74 மேட்சஸ், 74 வீடியோஸ். கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சஸ்க்கும் தனித்தனியா வீடியோஸ் போட ட்ரை பண்ண போறேன். பட் இது எப்படிப்பட்ட வீடியோஸா இருக்க போகுது அப்படின்னா, பயங்கரமான ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரியான வீடியோவா இருக்க போறது கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு கிரிக்கெட் தெரியும். ஒரு ஃபேனா ஜாலியா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் பார்க்கிறப்போ எனக்கு என்ன விஷயங்களா தோணுச்சோ அத வந்து இங்க ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோஸ நான் 6ஆ டிவைட் பண்ண போறேன். சில வீடியோஸ்ல +1 ஒரு போனஸ் இருக்குது. அந்த 6 கேட்டகரி என்ன அப்படின்னா, ஜெயிச்ச டீம் எதனால ஜெயிச்சாங்க? அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன? தோத்த டீம் எதனால தோத்தாங்க? அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ். ஜெயிச்ச டீமா இருந்தாலுமே அவங்க கிட்ட கண்டிப்பா சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அது என்ன? அண்ட் தோத்த டீமா இருந்தாலுமே அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அது என்ன? பெஸ்ட் பேட்டர் இந்த மேட்ச்ல யாரு? அண்ட் பெஸ்ட் பவுலர் இந்த மேட்ச்ல யாரு? இது இல்லாம ஒரு சில மேட்சஸ்ல ஒரு சில பிளேயர் வந்து அண்டர் தி ரேடார் போயிடுவாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா வெளிய தெரியாது. சோ அப்படியே அந்த மேட்ச்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அண்டர் ரேட்டட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் மென்ஷன் பண்ணுவேன். சோ இதுதான் அந்த 6+1 அந்த 7 கேட்டகரி நான் பிரிச்சிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025 இருந்து போயிடலாம். தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் வெர்சஸ் அவங்களோட ஒன் ஆஃப் தி ஆர்ச் ரைவல்ஸ் ஈசாலா கப்னாம் தே கேங் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச்ல ஜெயிச்ச டீமான ஆர்சிபி கிட்ட இருந்து போயிடுவோம். அவங்க கிட்ட என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சுன்றத பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே இந்த மேட்ச்ல ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பாசிட்டிவா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா, ஆர்சிபியோட ஸ்பின்னர், அதுவும் முக்கியமா குணால் பாண்டியா. மேபி சுயாஷ் சர்மா கிட்ட கொண்டு வந்து எதிர்பார்க்கலாம். மேபி ஒரு லெக் ஸ்பின்னர் அவர் வந்து ஒரு கூகுளி போட்டோ ஒரு லெக் ஸ்பின் போட்டோ அவரால வந்து விக்கெட் எடுத்துட முடியும்னு எதிர்பார்த்துக்கலாம். ஆனா குணால் பாண்டியா பாத்தீங்க அப்படின்னா, விக்கெட் போடக்கூடிய ஒரு ஆளு. ஃபாஸ்டா போடுவாரு. ஒரு லெக் ஸ்பின் போட்டா அவரால வந்து விக்கெட் எடுத்துட முடியும்னு எதிர்பார்த்துக்கலாம். ஆனா குணால் பாண்டியா பாத்தீங்க அப்படின்னா, விக்கெட் போடக்கூடிய ஒரு ஆளு. ஃபாஸ்டா போடுவாரு. கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பட் விக்கெட்ஸ் எடுப்பாரா அப்படின்றது தெரியல. பட் இந்த மேட்ச்ல சாலிடா 3 விக்கெட் எடுத்தாரு. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ளூக். அவங்க அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் T20னால அதுதானே. 20 ஓவர்ல எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவுதான் வந்து ஆப்போனன்ட் ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள அடிக்க விடாம தடுக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் அவங்கள அடிக்க விடாம அவுட் ஆக்குறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். குணால் பாண்டியா கிட்ட எனக்கு இந்த மேட்ச்ல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுக்கிட்டே இருந்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்பிடபிள்யூ இருந்துச்சு, ஒரு போல்ட் இருந்துச்சு. சோ இந்த மாரி அவர் அவுட் ஆக்குன விதம் எல்லாமே சும்மா ஃப்ளூக்ல வந்து ஏனோ தானோ ஏதோ வைடு போற டெலிவரிய வந்து தொட்டு அவுட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ப்ராப்பரா அழகா போட்டாரு. அதுக்கு அவருக்கு விக்கெட்ஸ் கிடைச்சது. சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் பவுலிங் ஓபன் பண்ண ஹேசல்வுட். இவர் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜூரில இருந்து திரும்ப வராரு. ஆல்ரெடி ஆர்சிபிக்காக இவர் விளையாண்டிருந்தாலுமே, இவர் ஒரு சூப்பரான ஆஸ்திரேலியன் பவுலர்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, ஒரு இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து இவர் எப்படி கன்டின்யூ பண்ண போறாருன்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் நான் என்னுடைய திறமைய காமிக்கிறேன். என்னோட ஒரு கெப்பாசிட்டி இதுதான்றத பயங்கரமா ப்ரூவ் பண்ணாரு. அவர் 2 விக்கெட்டா எடுத்தாரு அப்படின்னாலுமே, அதுல குவின்டன் டிகாக் அப்படின்ற ஒரு பிக் ஃபிஷ் இருந்துச்சு. அது இல்லாம 4 ஓவருக்கு 22 அப்படின்றது, அதுவும் கொல்கத்தா மாரி நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்ச்ல வந்து 4 ஓவர் 22 அப்படின்றது சூப்பரான ஒரு வேல்யூ. சோ அவரும் மிகப்பெரிய பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு ரீசனா இருந்தே ஆகணும். இந்த மேட்ச்லயும் அவங்க ரீசனா இருந்தாங்க. பில் சால்ட், விராட் கோலி, ரஜத் பத்திதார். அதுலயும் முக்கியமா எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா பட்டது பாத்தீங்க அப்படின்னா, பில் சால்ட் தாங்க. ஆர்சிபிக்கு பெரிய த்ரெட்டா இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, கேகேஆரோட ஸ்பின் பவுலிங். சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி ஹாட் ஃபார்ம்ல இருக்காருங்க. ரீசென்ட்டா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில எங்க இருந்தோ உள்ளார வந்து மனுஷன் தாறுமாறா போட்டு அவர் தான் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூணாவே இருந்தாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு பவுலர ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டேக் ஆன் பண்ணி அடிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பில் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்ம்லே இல்ல. இங்கிலாந்து கூட இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா மேட்ச்ல பார்க்கிறப்போ, பில் சால்ட் வந்து என்னடா ஃபார்ம்லே இல்லடா, என்னடா இவ்வளவு மோசமா ஆடுறான் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அதுவும் மீம்ஸ்லாம் அப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்சிபியோட பேட்ஸ்மேன் எவனுமே நல்லா விளையாடல. லிவிங்ஸ்டன் நல்லா விளையாடல. பில் சால்ட் நல்லா விளையாடல. ஜேக்கப் பெத்தல் நல்லா விளையாடல. அப்படின்ற மாரி மீம்ஸ்லாம் அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கண்டிப்பா ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி வந்தாலே ஒரு மேஜிக் மெஜிஷியன் மாரி வந்து போடுவாரு அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அவர டேக் ஆன் பண்ணது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி இல்ல அப்படின்னா இந்த 170 சொச்சம் இந்த ரன் சேஸ்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு டஃப்பா இருக்கும். சோ அவரு பெரிய பாசிட்டிவ். அது அடுத்தது அப்படியே அவர் கூட வந்து பேர் பண்ணி விளையாண்ட விராட் கோலி. மனுஷன பத்தி நம்ம தனியா பாசிட்டிவ்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு எந்த பவுலர எப்படி அட்டாக் பண்ணி ஆடணும், எப்படி டிஃபெண்ட் பண்ணி ஆடணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இந்த மேட்ச்லயும் அழகா ஒரு 50 அடிச்சாரு. அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி பல தற்குறிகள் வந்து பல வருஷமா கூவிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே திரும்பவும் ஒரு டைம், இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. திரும்பவும் ஒரு டைம் வந்து நான் என்னால நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும். நான் டீமுக்காக ஆடுவேன் அப்படின்றத திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்தது கேப்டன் ரஜத் பத்திதார். இந்த கேப்டன் அப்படின்றதும் சரி, ரஜத் பத்திதார் அப்படின்றதும் சரி, 2மே வந்து பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ரஜத் பத்திதாரோட பேட்டிங்க பத்தி பேசலாம். மனுஷன் வந்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்றாருங்க. அதாவது ஸ்பின் பவுலர் வரியா? அடிக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர் வரியா? அடிக்கிறேன்.
செம்மையான ஒரு கான்ஃபிடன்ஸோட உள்ளார வந்தாரு. அவரு வந்து எப்படின்னா, ரொம்ப பில்டப் குடுக்கல, ரொம்ப ஆட்டிட்யூட் காமிக்கல, அப்படிலாம் காட்டவே இல்ல. எனக்கு தெரியும் என் வேலை என்ன அப்படின்ற மாரி உள்ளார வந்து 4, 6ன்னு அடிச்சு தாறுமாறா அடிச்சு தள்ளிட்டாரு. அந்த ரன் ரேட் வந்து ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி மெயின்டெயின் பண்ணாங்க தெரியுமா? சோ அத வந்து எந்த இடத்துலயுமே வந்து அந்த மொமெண்டத்த எந்த இடத்துலயும் வந்து குறைய விடவே இல்ல. சூப்பரா ஆடுனாரு. அண்ட் இன்னொரு பக்கம் கேப்டன்சி. புது கேப்டன் எப்படி பண்ண போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருந்துட்டே இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு அந்த ரஹானே அண்ட் சுனில் நாராயணனோட பார்ட்னர்ஷிப் இருக்கிற வரைக்கும் ரஜத் பத்திராரோட கேப்டன்சி பாத்தீங்க அப்படின்னா, என்னடா கொஞ்சம் சொதப்புறாரோ அப்படின்ற மாரி இருந்துட்டே இருந்துச்சு. பட் அவர்கிட்ட இருக்கிற அந்த 5 பவுலர்ஸ கரெக்ட்டா ரொட்டேட் பண்ணி தைரியமா ஓவர்ஸ் குடுத்தாரு. அதுக்கேத்த மாரி பவுலர்ஸும் வந்து அவங்க டெலிவர் பண்ணாங்க. நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், லைக் பவுலர்ஸ்க்கு அவர் குடுத்த கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும். சுயேஷ் சர்மாலாம் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய இடத்துல வந்து மோசமா போட்டாரு. அவருக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலயும் பிரஷரே குடுக்கவே இல்ல. அவர் மட்டும் கிடையாது. மொத்த டீமுமே வந்து சுயேஷ் சர்மாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் அவரு டிகாக்கோட கேட்சுமே வந்து டிராப் பண்ணாரு. பட் அடுத்தது டிகாக்கோட விக்கெட் போனதுக்கப்புறம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து கங்ராச்சுலேட் பண்ணது பார்த்தீங்க அப்டின்னா, சுயேஷ் சர்மாவ தான். எல்லாருமே வந்து ஆறுதல் படுத்துனாங்க. ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, பார்த்துக்கலாம் அப்டின்ற மாரி. சோ அந்த ஒரு டீம் என்வைரன்மென்ட் அதுவும் பெரிய பாசிட்டிவா இருக்குது. அண்ட் அதுல கேப்டன்சி ரஜத் பத்திராவோட கேப்டன்சி அதுவுமே வந்து மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்குது. அண்ட் இன்னொரு சின்ன ஒரு பாசிட்டிவா என்ன சொல்லணும் அப்டின்னா, லிவிங்ஸ்டனுடைய அந்த முக்கியமான 2 ஓவர்ஸ். அதாவது 2 ஓவருக்கு 14. அதாவது ஈஸியா இவர டேக் ஆன் பண்ணிடலாம் அப்டின்ற மாரி நெனச்சிருப்பாங்க. பட் அவரு வந்து யூஸ்ஃபுல்லா ஒரு 2 ஓவர் வந்து டக்குன்னு தள்ளி விட்டு போயிட்டாரு. ஏன்னா, அவரு இல்ல அப்டின்னா, ஆர்சிபியோட பவுலிங் இன்னும் கொஞ்சம் மோசமா தடுமாறி ஒரு முக்கியமான மேட்ச் வேற போயிட்டு இருக்குது. டிசி வெர்சஸ் எல்எஸ்ஜி. அதாவது டிசி வந்து தோக்குற மாரி இருந்தாங்க. அப்ப கடைசியா வந்து விப்ரேஜ்ன்னு சொல்லி ஒரு புது பிளேயருங்க வந்து மனச சாத்திட்டு இருக்காரு. அதான் லைட்டா அப்பப்போ பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்போ தோத்த டீமான கேகேஆர் உடைய நெகட்டிவ்ஸ். கேகேஆரோட நெகட்டிவ்ஸா எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெட் டவுனா தெரிஞ்சது என்ன அப்டின்னா, கேகேஆரோட பேட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ரஹானே சூப்பரா விளையாண்டாரு. சுனில் நாயர் வந்து அக்ரெசிவா விளையாண்டாரு. அத தவிர மீதி யாருமே உருப்படியா விளையாடலங்க. அவங்க 2 பேரும் குடுத்த அந்த மொமெண்டத்த யாருமே கேரி பண்ணி கொண்டு போவே இல்ல. ரசலா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், ரமன்தீப் சிங்கா இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்க அப்டின்னா நல்ல பிளேயர்ஸ் தான். வெங்கடேஷ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா, 23,00,00,000 குடுத்து எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு கேப்டன்சியும் பெருசா குடுக்கல. அவருக்கான பொசிஷன்லயும் ஒழுங்கா நீங்க ஆட வைக்கல. சோ அவரு வந்து அவர் பெர்ஃபார்மும் பண்ணலன்றப்போ, அவருக்கு அந்த 23,00,00,000 அந்த டேக்ன்னு இருக்குல்ல, அது கண்டிப்பா மைண்ட்ல ஓடிட்டே இருக்குங்க. சோ அதுவுமே அவருடைய ஒரு சொதப்பலான இன்னிங்ஸ்க்கு வந்து காரணமா இருக்கலாம். நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு மேட்ச வச்சு. பட் இந்த மேட்ச பத்தி நான் பேசுறதுனால நான் சொல்றேன். இதுல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஆண்ட்ரே ரசல் அவர் வந்து லெக் ஸ்பின்னாலே ஈஸியா அவுட் ஆவாரு. அவர் சஹலா இருக்கட்டும், இந்த மாரி ஏகப்பட்ட லெக் ஸ்பின்னர் கிட்ட அவர் ஈஸியா அவுட் ஆயிருக்காரு. அதே மாரி தான் சுயா சர்மா அதுவரைக்கும் மோசமா போட்டுட்டு இருந்தாரு. ஏன் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4ஓ, 6ஓ போச்சு முன்னாடி பால்ல கூட. அடுத்தது ஒரு ப்ராப்பரான ஒரு கூகுளி போட்டாரு. போட்ட உடனே இவ்ளோ கேப் இருந்துச்சு. பேட்டுக்கும் அவருடைய பேடுக்கும் இவ்ளோ பெரிய கேப் அழகா பால் உள்ளார போய் ஸ்டம்ப்ல பட்டுச்சு. அவரும் காலி. அண்ட் அதே மாரி ரிங்கு சிங். அவர் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற மாரி எந்த ஒரு டோர்னமெண்ட்டும் தெரியலங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. பயங்கரமா விளையாண்டாரு. அவரு வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து நீ எவ்வளோ ரன் வேணா குடு. 6 ஓவருக்கு 36 குடுக்குறியா? நான் அடிக்க ட்ரை பண்றேன் அப்டின்ற மாரி 30, 32 வரைக்கும் போயிடுவாரு. அந்த அளவுக்கு லைக் பயங்கர கான்ஃபிடென்ட்டா விளையாடக்கூடிய ஒரு ஆளு. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சா? இல்ல அவருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சா? என்னன்னு தெரியல. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரு திரும்ப வந்தே ஆகணும் ஃபார்முக்கு. ஏன்னா, பினிஷர் ரோல்ல அவரு இருந்தா மட்டும் தான் இந்த டீம் நல்லா பண்ணும். பினிஷர் ரோல் கிடையாதுங்க. ஒரு ஒரு 4 டவுன் வராரு, ஒரு 5 டவுன் வராரு அப்டின்னா கூட, அந்த இடத்துலயும் ஒரு மிடில் ஆர்டர்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா நிக்கு சிங்க்கு அந்த டேலண்ட் இருக்குது. ஒரு ஒரு இன்னிங்ஸ ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் அவருக்கு. அவரு கண்டிப்பா ஃபார்முக்கு வந்தே ஆகணும். அதே மாரி குவின்டன் டிகாக் அவர் எனக்கு தெரிஞ்சு அ எல்லாரும் லைக் பீடாக்கோட வீடியோஸா இருக்கட்டும், நெறைய வீடியோஸ் பார்க்கிறப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னா, வேற சில டோர்னமெண்ட்ஸ்லயுமே குவின்டன் டிகாக் வந்து அவ்வளோ பெரிய நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. லாஸ்ட்டா எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு அண்ட் எல்எஸ்சிக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்தாருன்ற மாரி நான் பார்த்தது ஞாபகம் இருக்குது. பட் லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களா அந்த ஃபார்ம் குவின்டன் டிகாக்கு இல்லவே இல்லை. அவருடைய அந்த கிளாஸா இருக்கட்டும், அவருடைய இந்த பியூட்டிஃபுல்லான ஷாட்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே பார்க்க முடியறதே இல்ல. இந்த டைமும் ஒரு கேட்ச் ஒண்ணு விட்டாங்க. அத அழகா யுட்டிலைஸ் பண்ணிப்பாரு அப்படின்ற மாரி நெனச்சா இல்ல. அதையும் சொதப்பிட்டாரு. ஈஸியா அவுட் ஆயிட்டாரு. ரகுவன்ஷி ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. அண்ட் ரமன்தீப் சிங் பெருசா ப்ராமிஸ் ஷோ பண்ணல. அண்ட் இவங்களோட பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதுல குவின்டன் டிகாக் மோசமான ஃபார்ம். ரிங்கு சிங் மோசமான ஃபார்ம். ஆண்ட்ரே ரசல் லெக் ஸ்பின் போட்டாலே அவுட் ஆற ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் அந்த 23,00,00,000 அந்த ஒரு டாக் லைன்ல இருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணாம அஜிங்க்ய ரஹானே அடிச்சதுனால மட்டும் தான் இந்த 170 சொச்சன்ற ஸ்கோர் வந்துச்சே தவிர, இல்லன்னா இந்த பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் லைன் அப்பா இருக்குது. ஃபார்ம் வச்சு பார்க்கிறப்போ. பேர் வச்சு பார்த்தா பெரிய பெரிய பிளேயரா இருக்காங்க. ஆனா, ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபார்மா தான் இருக்குது. இதுதான் வந்து பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. பவுலிங்ல எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. எல்லாருமே எதிர்பார்த்ததும் கிடையாது. ஷோர் ஷாட்டா கண்டிப்பா நடக்கும்னு எதிர்பார்த்தது. இந்த ஸ்பின் ட்வின்ஸ் 8 ஓவர் யாராலயுமே தொடவே முடியாது அப்படின்ற மாரி நெனச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தர் சுனில் நாராயண் சூப்பரா போட்டாரு. 4 ஓவருக்கு 27 1 விக்கெட். அவர வந்து பெருசா அடிக்கவும் முடியல. சான்ஸும் பெருசா யாருமே எடுக்கல. சோ அவரு சூப்பரா அவரு வேலைய பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு.
ஆனா, வருண் சக்கரவர்த்தி இத நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணலங்க. மனுஷன் வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தாரு. அது ஆல்ரெடி சொன்ன மாரி பில் சால்ட் வந்து இவர் டேக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம், அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரால பெருசா விக்கெட்ஸும் எடுக்க முடியல. அந்த ஒரு ப்ராமிஸும் ஷோ பண்ண முடியல. கொஞ்சம் வந்து ஆட்டம் கண்டுட்டாருன்னு தான் சொல்லணும். பட் ஹி இஸ் அ மேட்ச் வின்னர். அவர்கிட்ட அந்த திறமை இருக்குது. 2வது மேட்ச்ல இருந்து திரும்ப கரெக்ட்டா வொர்க் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அவர் நல்லா போடக்கூடிய சான்ஸும் இருக்குது. எனக்கு அந்த இடத்துல தான் வருண் சக்கரவர்த்திய பவர் பிளேல யூஸ் பண்ணது மேபி ஒரு தப்பா இருக்குமோன்னு தோணுச்சு. மேபி. ரோஹித் சர்மாவும் சாம்பியன்ஸ் டிராஃபில யூஸ் பண்ணாரு. பட் மேபி இந்த இடத்துல தப்பா இருந்துருச்சோ அப்படின்ற மாரி தோணுச்சு. இந்த மாரி சில மிஸ்டேக்ஸ் வந்து அஜிங்கிய ரஹானேயோட கேப்டன்சில நெறைய பண்ணாரு. ரொம்ப டாக்டிகலா இல்ல ரொம்ப டிஃபரண்டா இல்ல விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுத்தே ஆவணும். அதாவது தானா விக்கெட்ஸ் விழுறது வேற. இல்ல நம்ப புஷ் பண்ணி எடுக்கிறதுன்றது வேற. சோ அந்த மாரி பெருசா வந்து அஜிங்கிய ரஹானே எந்த இடத்துலயும் ஒரு சூப்பரான மூவ் பண்ண மாரியே வந்து மேட்ச் ஃபுல்லா தெரியவே இல்ல. ரொம்ப ஈஸியா ஆர்சிபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு. ஹர்ஷித் ராணாவும் நல்ல பவுலர் இருக்காங்க. வைபவ் அரோராவும் நல்ல பவுலர் தான். 5ல 4 பவுலர் நல்ல பவுலர் தான். அவங்க கிட்ட ஒரு நல்ல அவுட்புட்ட அஜிங்கிய ரஹானேவால எடுக்க முடியல. அந்த மேனேஜ்மென்ட்டால எடுக்க முடியல. சோ என்னதான் வந்து கேகேஆர் கிட்ட ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே, அவங்க கிட்ட சில பாசிட்டிவ்ஸ் இருக்க தான் செஞ்சது. ஹர்ஷித் ராணா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல நிறைய ரன்ஸ் போனாரு. பட் இருந்தாலுமே அடுத்த 2 ஓவர்ஸ் வந்து நல்லாவே போட்டாரு. அவர் வந்து பெருசா வந்து பேட்ஸ்மேனால அடிக்க முடியல. என்னதான் வந்து கோலி நல்ல ஃபார்ம்ல இருந்தாலுமே, நல்ல அ ஃப்ளோல இருந்தாலுமே, அஜித் ராணாவ பயங்கரமா வந்து டேக் டவுன் பண்ண முடியல. லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர்ஸ் தான். அதே மாரி சுனில் நாராயண் வழக்கம் போல அவர் வந்து மெஜிஷியன் அப்படின்றத காமிச்சாரு. 4 ஓவர்ல 27 ஒரு விக்கெட் சூப்பரா போட்டு குடுத்தாரு. அண்ட் அவர் பேட்டிங் அகைன் லைக் அ மத்த டோர்னமெண்ட்ஸ்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் இந்த டோர்னமெண்ட் ஐபிஎல்ன்னு வர்றப்போ என்னால அடிக்க முடியும் அப்படின்றத திரும்பவும் ஒன்ஸ் அகைன் பேட்டிங்ல காமிச்சாரு. அதுவும் ஓப்பனிங்ல போயிட்டு சூப்பரா ஆடி குடுத்தாரு. சோ இதெல்லாம் வந்து கேகேஆர் உடைய பாசிட்டிவ்ஸ். அண்ட் இந்த மேட்ச்ல பெஸ்ட் பேட்டிங்கா எனக்கு தோணுனது பார்த்தீங்க அப்டின்னா, 3 பேர் 4 பேர் நல்லா விளையாண்டாங்க. ரஹானே சூப்பரா விளையாண்டாரு. கோலி அண்ட் ரஜத் பத்திதார் சூப்பரா விளையாண்டாங்க. பட் இவங்க 3 பேரையும் தாண்டி வருண் சக்கரவர்த்தி அப்டின்ற ஒரு விசால டேக் டவுன் பண்ணதுக்காக எனக்கு தெரிஞ்சு பில் சால்ட்டோட பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பேட்டிங்கா இந்த மேட்ச்ல எனக்கு தோணுது. அண்ட் பெஸ்ட் பவுலிங் ஆஃப் கோர்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா ஆர்சிபில இவரு வந்து இவ்வளவு விக்கெட் எடுப்பாரா அப்டின்ற மாரி எனக்கு தெரிஞ்சு 3 விக்கெட் எடுத்தாருன்னு நெனைக்கிறேன். குணால் பாண்டியா அவருடைய பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. சோ இதுதான் இந்த மேட்சோடைய பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாமே. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரிவ்யூவோட உங்கள அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்.